இரவு நேரத்தில் மண்ணெண்ணெய் கடத்த முயன்றதை பொதுமக்கள் தடுத்து நிறுத்திய போது ரேஷன் கடை விற்பனையாளர் ஓட்டம் பிடித்தார். ஈரோடு முனியப்பன் கோவில் வீதியில் தமிழக அரசின் சிந்தாமணி நியாய விலைக்கடை செயல்பட்டு வருகிறது. இக்கடையின் விற்பனையாளரான சண்முகம் என்பவர் வழக்கம் போல் சனிக்கிழமை அன்று மாலை வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை பூட்டிச் சென்றார். பின்னர் இரவு 7 மணி அளவில் கடைக்கு வந்த அவர் பொதுமக்களுக்கு விநியோகிக்க இருந்த 4 பேரல்களில் உள்ள 800 லிட்டர் மண்ணெண்ணெயை மினி லாரியில் ஏற்றி கடத்த முயற்சித்தார். இதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் மினி லாரியை மடக்கி பிடித்தனர். ஆனால் விற்பனையாளர் சண்முகம் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார். மினி லாரி ஓட்டுநர் முகமது உசேனை பொதுமக்கள் சிறை பிடித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் முகமது உசேனிடம் விசாரணை மேற்கொண்டனர். தப்பி ஓடிய விற்பனையாளர் சண்முகத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். 7 மணி இருக்குங்க. பூட்டி இருக்கிற கடையை சேல்ஸ்மேனை திறந்து உள்ள இருக்கிற பேரல் சீமன பேரல் ஃபுல் பேரல் 200 லிட்டர் இருக்கிற ஃபுல் பேரல் 4 பேரல் எடுத்து மினி டோர்ல எடுத்து ஏற்றி இருக்கிறாங்க. ஏற்றும் போது பக்கத்தில் இருந்த கடைக்காரர் எல்லாமே எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் தகவல் கொடுத்த போதே பொதுமக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த வண்டியை குறுக்காட்டி பிடிச்சோம். 200 கொள்ளளவு கொண்ட 4 பேரில் திருட்டுத்தனமாக ஏற்றி கள்ளச்சந்தையில் விற்கிறதுக்கு பார்த்துருக்குறாங்க. இதை நாங்கள் பொதுமக்கள்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்து எல்லாம் கையங்களமாக பிடிச்சி வச்சிருக்கிறோம். இதனுடைய மொத்த மதிப்பு சுமார் ஒரு 50,000 வருங்க. இந்த ரேஷன் கடையில் இதுபோன்ற கடத்தல் சம்பவங்கள் அடிக்கடி நடந்து வருவதாக புகார் கூறிய பொதுமக்கள் இது குறித்து அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டனர்.